நீங்க ஐபோன் வாங்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல ஆல்ரெடி போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு உண்மையான ஃபேக்ட் சொல்றேன். ஏன்னா ஆண்ட்ராய்ட பொறுத்த வரைக்கும் ரேம் வந்து இத்தனை ஜிபி இருக்கணும், 16 ஜிபி இருக்கணும், 32 ஜிபி இருக்கணும் எதிர்பார்ப்போம். கேமரால 200 மாப்சல் இருக்கா அப்படின்றது எதிர்பார்ப்போம். பேட்டரி 7000 எம்ஏஹெச் கொடுத்திருக்கானா, 8000 எம்ஏஹெச் கொடுத்திருக்கானான்றது எதிர்பார்ப்போம். பின்னாடி எத்தனை கேமரா இருக்கு, 4 கேமராவா 5 கேமராவா அப்படின்றத எதிர்பார்ப்போம். ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் ரேட்லயுமே பாத்தீங்கன்னா கூட மினிமமே 80,000 இருந்து 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் இருக்கும். இன்னமும் அவன் சிங்கிள் கேமரா வச்ச போனை லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் கொடுக்காம நார்மல் சவுண்ட் அவுட் பி ரெசல்யூஷன் கொடுக்குற போன்ஸும் இருக்கு. பேட்டரி இமேஜ் என்னன்னே சொல்ல மாட்டான், ரேம் உள்ள யூஸ் பண்ணிருக்கிறது என்னன்றது சொல்ல மாட்டான். இப்படிலாம் எல்லாம் இருந்தும் சேல்ல பாத்தீங்கன்னா நம்பர் 1ல இருக்கு. இப்ப ஐபோன் 17 சீரிஸ் லான்ச் ஆக போகுது இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா அந்த ஏர் சீரிஸ்ல ஒரே ஒரு கேமரா தான். ஐரன் வேரியன்ட் ப்ரோ மேக்ஸ்லயே இப்பதான் பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரின்றத அச்சீவ் பண்ணியிருக்கான். கேமரால பாத்தீங்கன்னா 24 மாப்ஸ் தான் இருக்கு. இத்தனை இருந்தும் ஏன் அதை நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னா, யூசர் ஃப்ரெண்ட்லி. நான் ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா 5 வருஷம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கேமரா பக்காவாக இருக்கும், கண்டென்ட் கிரியேஷனுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி இப்படின்னு ஒரு ப்ரீமியம்னஸ் ஸ்டாண்டர்டுக்காக பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. நீங்கள் ஐஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னோட பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்கு கேமராக்கு நல்லா இருக்கு, டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லா இருக்கு, பேட்டரி அவங்க யூசேஜை பொறுத்து ரொம்ப சூப்பர்னா சொல்லிட முடியாது. உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.